நீ எங்களுக்கு மழை பொழிய வைத்துக் கொண்டு இருந்தாய். இன்னா நத்தவசுல இலைக்க, இப்ப நாங்க உன்னிடத்துல உதவி தேடுகிறோம். அம்மி நபியினா, எங்கள் நபியுடைய பெரிய வாப்பா இருக்கார்ல, பெரிய தந்தை, அவரை கொண்டு உன்னிடத்துல நாங்கள் மழையை தேடுகிறோம். பஸ்கினா, மழை பொழிய செய்வாயாக அவங்க கேட்பாங்க. உடனே போய் ஸ்கோவன மழை பெஞ்சிரும். இந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, மழை தெரியும் யார் பொருட்டால கேட்டிருக்கிறாங்க? அப்பாஸ் பொருட்டால் மழை கேட்டிருக்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள அல்லாஹ்ட்ட கேட்ட வேண்டியதான, அப்பாஸ் பொருட்டால் மழை கேட்டிருக்கிறார்கள், அப்பாஸ் வச்சு கேட்டிருக்கிறார்கள், அப்பாஸுக்காக மழை கேட்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நம்ம ஒரு ஆள் பொருட்டால அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கலாம் தெரியுதுன்னு ஒரு வார்த்தை வைப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் இல்லைன்றாலும் வச்சுக்கணும் பேச்சுக்கு. இவங்க சொல்ற அந்த அர்த்தம் இருந்தாலும் இது மார்க்காதாரமாகுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சொல், இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செயல். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல் மார்க்கத்தில் ஆதாரமாகுமான்னா ஆகாது. குர்ஆன்ல இருந்தா தான் ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டா தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சம்பந்தம் இல்லாம அபூபக்கரோ உமரோ வேற யாரோ செஞ்சு இருந்தாலும் அது முதல்ல ஆதாரமாகாதுங்கிற உங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இது எப்ப கொண்டாந்து சொல்ற? ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னா காட்டுப்பா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு நீ காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டமும் கிடையாது, அவங்க நம்மளெல்லாம் விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் தான். ஆனா வஹி வராது, அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்களுக்கு செய்திலாம் வராது, சட்டங்கள்லாம் வராது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்தியை தான் நம்ம ஏற்று பின்பற்றணுமே தவிர அவங்களா சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றக்கூடாது. அதுவே நமக்கு தௌஹீதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே போதுமான ஒரு ஆன்சர் தான். இது மற்றவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்வதாக இருந்தால் இதுல என்ன இருக்குது? அப்பாஸுடைய பொருட்டால் கேட்டாங்கன்னு அர்த்தம் செய்யறீங்கள, சரி அப்படி கேட்கிறாங்க. பொருட்டால கேட்கறதுக்கு உசுரோட இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவனே பொருட்டால் கேட்கலாம்ல. பொருட்டால் கேட்கறதா இருந்தா இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவனே யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொருட்டால இப்பவும் மழை போடுன்னு கேட்கலாமே. ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு சொல்வதற்கு தான் ஒரு உசுரோட இருக்கணும். அவர் போன பிறகு அவருக்காக எங்களுக்கு தாய் என்று கேட்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரையே சொல்லியிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் பொருட்டால கேட்டுக்கலாமா? இப்பவும் கேட்கலாமே. அப்பாஸை விட ரசூலுல்லாஹ் பெற்று பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு பெற்று இல்லையா? அப்ப உயிரோட ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தோம். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு இவர்கிட்ட கேட்கிறோம். அர்த்தம் என்னது? ரசூலுல்லாஹ்ட்ட துஆ தான் கேட்டார்கள், அதான் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்துகிட்டு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? மழை இல்லைன்னா ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அது கேட்கலாம். இப்போ நம்ம யார் நல்லவர் நினைக்கிறோமோ, நம்மளா ஒரு ஆள் நல்லவர் நினைக்கலாம், இவர் கொஞ்சம் நல்லா நீங்க நல்லா உட்காந்து துஆ செய்யுங்க, இந்த மலை தொழுகை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நமக்கு யார் நல்லவர் மாதிரி தெரியுதோ நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்கன்றா அது தப்பா? மார்க்கத்துல அது தப்பு கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்கறது தானே. தன் நல்லவரா இருந்தா தந்துட்டு போறான், இல்லைன்னா இல்லைன்னு போறான், மேட்டர் கிடையாது. உயிரோட உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு சொல்வது மார்க்கத்து தப்பு இல்ல. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் பொருட்டால கேட்டார்களா, அப்பாஸ் துஆ செய்ய சொன்னார்களா? இது எப்படி புரிந்து கொள்வது? அப்பாஸ் பொருட்டால் கேட்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பொருட்டால கேட்டிருக்கலாமே. மௌத்தா போனதுக்கும் பொருட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உயிரோடு துஆ செய்ய கேட்பதாக இருந்தால் உயிரோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாங்க, துஆ செய்ய சொல்லலாம். இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோட இல்ல, அப்பாஸ் போய் துஆ செய்ய சொன்னோம், அந்த அர்த்தம் தான் இதுல. அப்ப அப்பாஸை கொண்டு நாங்கள் உதவி தேடணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அதனால தருவான், நீங்க பெரிய மனுஷராக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான உதவியை தான் இந்த இடத்துல அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்க முடியுமே தவிர பொருட்டால் கேட்பார்கள்ங்கிற அர்த்தம் வரவே வராது. வரும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் இப்போ பொருட்டால கேட்கறான். இன்னைக்கு இந்த கபர் வணங்கலாம் என்ன பண்றான்னு கேட்டா, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் அதை கூட இதை கூட இன்னைக்கு வரைக்கும் கேட்கறான். நீ இன்னும் 14 நூற்றாண்டுக்கு பிறகு கேட்கலாம்டா, உமரியா கேட்க கூடாது. நீ இப்போ என்ன செய்யற? அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கத்தானே செய்யற, அதைத்தானே நியாயப்படுத்திட்டு இருக்கிற. அப்படி இருக்குமே. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் விட அப்பாஸ் பெரியாளா கருதிட்டாங்களா? இல்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மழை தேவை என்றால் ரசூலுல்லாஹ் போய் சந்தித்து எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அந்த சமூகத்தில் ஒரு பெரிய மனிதர் அப்பாஸ் இருக்கிறார், வயசுலையும் பெரியவரா இருக்காரு, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க கொஞ்சம் பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று கேட்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் கூடும். இதுதான் இந்த செய்தியில விளங்கப்படுற செய்தியை தவிர அவர் பொருட்டால கேட்டாங்கிற ஒரு அர்த்தம் என்ன செய்யாது, வராது. இன்னும் சொல்ல போனா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு கேட்க வழி இருக்கும்போது அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை கொண்டு கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல குபான்ற ஒரு பகுதி இருக்குல்ல, குபாவில தான் முதல்ல தங்கினாங்க.
மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மதீனாவுக்கு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மதீனாவுக்கு போகாம குபா என்கிற ஊருக்கு வெளியே இருக்கிற குபாங்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி அங்க சில காலம் ரசூலுல்லாஹ் தங்குனாங்க. வார வாரம் அந்த குபாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க. அந்த குபாவில் உள்ள மக்களுக்கு மத்தியில் 2 கோஷ்டியா போய் அடிதடி உண்டாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வருது. ஓடுறாங்க, குபாவில் இந்த மாதிரி வரக்கூடாது, அந்த மக்கள் மத்தியிலே சண்டை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வேகமாங்க குபாவுக்கு ஓடுறாங்க, பிரச்சனையாமலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் பண்ணி வைப்பதற்காக போறாங்க. போனா லுஹர் தொழுகைக்கு வர லேட் ஆகிட்டது. காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு போயிருப்பாங்க. இங்க மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, இங்க மதீனாவில் உள்ள பள்ளி, அங்க தொழுகைக்கு டைம் ஆகுது. ரசூலுல்லாஹ்வை காணோம். உடனே இருந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சொல்லி நீங்க தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, ஜமாத்தை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நடத்த ஆரம்பிச்ச உடனே மக்கள் பின்பற்றி தொழுகிறாங்க. அங்க வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு மக்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி வேகமா வர்றாங்க. வந்த உடனே இருந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, என்ன நீ பாட்டு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க தொழுகையில இருந்துகிட்ட. எதனால, ரசூலுல்லாஹ் வந்த பிறகு இவர் ஏன் இமாமத்தி செய்யறாரு. அபூபக்கர் என்ன பார்த்து விட்டு செய்யறாரு, அவர் ரிவர்ஸ் ஆயிடுறாரு. திரும்பி பார்த்து விட்டு அவர் திரும்பி பார்க்கவே மாட்டாரு, பழக்கம் இல்லையா. இந்த கைதட்டுதல் அதிகமான உடனே அவர் அபூபக்கர் என்ன செய்யறாரு, திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்த உடனே ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்றாங்க, இமாமத்தை நின்று தொழுவிக்கிறாங்க. அப்ப தொழுகை முடிச்சு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என் தொழுகை நடத்திட்டு தான் இருந்தேன், நான் வந்தா நீ எதுக்கு பின்னாடி வரணும், நான் உன்னை பின்பற்றி தொழுவன்ல, நீங்க இருக்கும்போது அபூ குஹாபாவுடைய மகன் எப்படின்னா, அபூ குஹாபாங்கிறது அபூபக்கர் வாப்பா பேரு. அவங்க சொல்றாங்க, அபூ குஹாபாவுடைய மகன் எப்படி நான் தொழுவிக்கிறது, நீங்க ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நான் தொழுவிக்கலாமா, அதுக்கு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன வழங்குது, அபூபக்கரா இருந்தாலும் சரி சஹாபாக்களா இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் வந்துட்டா அடுத்த ஆளை தேட மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லங்கும் போது அபூபக்கரை ஏத்துக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே யாரை ஏத்துக்கிற தயாரா இல்ல, அபூபக்கர் இமாமை ஏத்துக்கிற தயாரா இல்ல, கையை தட்டி வெளியே வான்னு கூப்பிட்டாங்க. அதுதான் சஹாபாக்களுடைய பழக்கமா இருக்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹ்வை கொண்டு வசீலா தேட வழி இருக்குல்ல, இதுக்கு அப்பாஸ் கொண்டு தேடினாங்க. ரசூலுல்லாஹ்வை கொண்டு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் புட்டால் தாண்டி பூங்க கேட்கலாம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பொருட்டுங்க மேட்டரே கிடையாது. துஆ கோருவது, துஆ கோருவதா இருந்தால் உயிரோடு இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் துஆ செய்யுங்கன்னு கேட்பதாக இருந்தால் உயிரோடு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்க, உயிரோடு இல்லைன்ற உடனே உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க. இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்பது என்ன செய்யும், சாதாரணமா சிந்தித்து பார்த்தால் கூட நம்ம விளங்கி கொள்ளலாம். இதை ஒரு ஆதாரமாக காட்டி என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க. அதுபோக இதுக்கு ஒரு பதிலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாஸை கொண்டு எதுக்கு கேட்டாங்கன்னா, பெரியாள் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு சின்ன ஆளை கொண்டும் வசீலா தேடலான்னு காட்டுறதுக்கு செஞ்சாங்க. பெரியாள் ரசூலுல்லாஹ் பேர்ல தான் தேடணும். அது தேடணுன்றாலும் அவரை விட சின்ன ஆள் தான் அப்பாஸ் இருந்தாலும், பெரியாள் ஒருத்தர் இருக்கும் பொழுது சின்ன ஆள் பொருட்டாலையும் தேடலான்னு கற்று தரணும்ல, அதுக்காக வேண்டி அவர்கள் செஞ்சார்கள் அப்படின்னு ஒரு டயலாக் பண்ணி என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்துவாங்க. அதுவும் பொருந்தாதீங்க, அப்படி கற்றுத்தரந்த ஒரு தடவை அப்படி செஞ்சிருக்கணும். இதுல எப்படி வருதுன்னா, காண இதா கஹத்து, பஞ்சம் ஏற்படும் பொழுதெல்லாம் இப்படிதான் செய்வாராம். ஒரு தடவை கூட அவங்க ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்டதே கிடையாது. எப்போதும் அப்பாஸ் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அப்பாஸ் தான் போய் கேட்டிருக்கிறாங்கன்னு வருது. அப்ப கற்றுத்தருவதா இருந்தா ஒரு தடவை தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க காலமெல்லாம் மழை இல்லைன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, அப்பாஸ் நீங்க துஆ செய்யுங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்வார்களே தவிர ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த மாட்டார்கள். இதுல என்ன விளங்குறது, ஒரு ஆளுடைய பொருட்டால் என்று கேட்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 56, 57 வசனத்துல இவர்கள் சொல்ற அர்த்தம் இல்ல, வசீலாவுக்கு அந்த அர்த்தம் இல்லை என்பதை காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கா காபிர்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். தேவதைகள் என்று பேர் என்ன செய்வாங்க, ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஜின்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. இந்த ஜின்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மனிதர்களுக்கு நபியா அனுப்பப்பட்ட மாதிரி ஜின்களுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிட்ட பிறகு இவங்க ஜின்னை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குலிது உள்ளதீன ஜஅம்தும் மின் தூனிஹி, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு எந்த ஜின்களை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஃபலா யம்லிகூன கஸ்பல் துர்ரி அன்கும் வலா தஹ்வீலா, உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அதிகாரம் படைத்தவர்களாக இல்லை. உலாயிக்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்களே நீங்கள் யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் உங்களுக்கு உதவிக்காக வேண்டி அவங்களே இறைவன்ட்ட வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களே இறைவன்ட்ட என்ன செய்யறாங்க, வசீலா தேடுகிறார்கள். ஐயுகும் அக்ரபு, அவர்கள் யார் ரொம்ப நெருக்கமானவர்களோ
அவங்களே அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுகிறார்கள்னா என்ன அர்த்தம்? நல்ல அமல்களை செஞ்சு அவங்களே என்ன செய்றாங்க? இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 17வது அத்தியாயம் 56 57 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம். எந்த வசனம் வசீலா தேடுவதற்கு ஆதாரமா காட்டுறாங்கல்ல, அதனுடைய சரியான அர்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். இந்த நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொன்னா அதுல எல்லாரும் அடங்குவாங்கல்ல, நீங்க அடங்குவீங்க, நான் அடங்குவேன், சஹாபாக்கள் அடங்குவாங்க, தாபியீன்கள் அடங்குவாங்க, ரசூலுல்லாஹ் அடங்குவாங்க. மூமின்களே அல்லாஹ் கூப்பிட்டா அதுல ரசூலுல்லாஹ் அடங்குவாங்க தானே, ரசூலுல்லாஹ்வை சேர்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். மூமின்களே இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்ங்கறான். இந்த அல்லாஹ்வை பயப்படுறது என்பது எல்லாருக்கும் உள்ளது தானே. அத நீங்களும் பயப்படணும், நானும் பயப்படணும், சஹாபாக்களும் பயப்படணும், ரசூலுல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ்வை பயப்படுங்கள்னு கட்டளை. வபுத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்விடத்துல வசீலாவை தேடுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த வசீலா தேடுங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தானே. வசீலா தேடுங்கள் சொல்றது நீ எந்த அவுலியாவை சொல்றியோ அவர் மூமின் தானப்பா, அவர் மூலம் வசீலா தேட வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மூமின் தானே, அவங்களுக்கு என்ன கட்டளை இருக்கு? மூமின்களை நல்லா கூப்பிடுறான். மூமின்கள் அத்தனை பேருக்கும் கட்டளை இடுறான் வசீலா தேடுங்கள். இந்த வசீலா தேடுங்கள்ங்கிற கட்டளை சாதாரண மக்களுக்கு போட்டு பெரியார்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீ பெரியார்கள் பொருட்டாளன்னு கேட்டுட்டு போயிடலாம். இந்த கட்டளை யாருக்கெல்லாம் உரியது? எல்லா முஸ்லீமுக்கும் உரியது. அப்ப முஸ்லீம்களே அல்லாஹ் கூப்பிட்டு என்ன பண்றான்னு கேட்டா வசீலாவை தேடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் வசீலா தேடணும்ல, வசீலாவுக்கு ஒரு ஆளை பிடிச்சி தொங்குறதுன்னு அர்த்தமா இருந்தால் அப்ப ரசூலுல்லாஹ் யாரை பிடிச்சி தொங்குறாங்க? அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் இப்ராஹிம் நபி பொருட்டால், இஸ்மாயில் நபி பொருட்டால் அல்லது ஆதம் நபி பொருட்டான்னு கேட்டாங்களா ஒரு நாளாச்சு? நீ வசீலான ஒரு ஆளை பிடிக்கிறதுன்னு நீ அர்த்தம் செய்யற. வசீலான என்ன அர்த்தமா? அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் கேட்கிறதா நீ அர்த்தம் புரியல. இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்தணுமா இல்லையா? மூமின்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் வசீலா தேட சொல்லுகிறான். வசீலாண்ட அமல் செய்யுங்கன்னு அர்த்தம். அமல் செய்யுங்கன்னு அர்த்தம் வச்சா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நம்ம செஞ்சது கூட செஞ்சாங்க. அமலை கொண்டு நெருங்குதல் என்று நீங்க இதுக்கு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி அமலை கொண்டு நெருங்குறீங்களோ இதை விட பல நூறு மடங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கினாங்க. இப்போ ஒரு ஆளை பிடிச்சி தொங்குங்கன்னு அர்த்தம் கொடுத்தீங்க என்று சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வசீலாவை தேட வேண்டும். அப்ப நீங்க சொல்றபடி என்ன பண்ணிருக்கனே, அவங்க ஒவ்வொரு துவாவும் செய்யும்போது யா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு இந்த துவாவை இப்ராஹிம் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, இந்த துவாவை இஸ்மாயில் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, இந்த துவாவை சாலிஹ் நபிக்காக வேண்டி ஏத்துக்க, பொருட்டாளை ஏத்துக்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஒரு துவா இருக்குதா? ஒரு தடவை செஞ்சிருக்கிறாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்களா? அப்ப இந்த வசீலா தேடுங்கள் என்ற கட்டளை நீ அவுலியாங்கரி அப்துல் காதர் ஜிலானி அவருக்கு வசீலா தேடணுமே. அவர் எப்படி யாரை போய் தேடுவாரு? ரசூலுல்லாஹ் பொருட்டால் நீ சொல்லிவிட்ட, ரசூலுல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட தேடி ஆகணுமே, வசீலாவை தேட சொல்லியிருக்கு. உன் அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கிறது அதுக்கு அர்த்தமா இருக்குமே. ஆனால் நீ யாரையெல்லாம் வசீலான்னு சொல்றியோ அவருக்கும் அந்த கட்டளை இருக்குது, அவர் யாரை பிடிச்சி தேடுவாரு? இப்படி சிந்தித்து பார்த்தாலே என்ன செய்யலாம்? இதுக்கு அர்த்தம் இது இல்ல. இறைவனை நெருங்குவதற்கு நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல அமல் தான் வசீலா. சும்மா சும்மா போய் அல்லாஹ்ட்ட கேட்காம நம்ம என்னத்தையா செஞ்சுட்டு ஒரு நோன்பு தொழுகை தர்மம் ஏதாவது திக்ரு தஸ்பீஹ் குர்ஆன் ஓதுறது இப்படி என்னமாவது ஒரு காரியத்தை செய்து விட்டு இறைவா எனக்கு அப்படி இதை கொடுன்னு கேட்கணும். அதுதான் இல்ல இதை கட்டுத்தரனான்னு விளங்காம இப்படி ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போக இந்த சமாஜ் வழிபாட்டுக்காரர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில்